சம்பந்தப்பட்டது. செகண்ட் திங் நம்ம சொசைட்டி சம்பந்தப்பட்டது. அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்முடைய நாட்டு சம்பந்தப்பட்டது எல்லாமே இருக்குது. அதனால இந்த மாதிரி சூழ்நிலையில நமக்கு வந்து ரொம்ப சேஃபா இருக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே சமயத்தில் நம்முடைய இம்யூனிட்டி இன்க்ரீஸ் பண்றதுக்கு நம்ம கிட்ட நம்முடைய ஃபுட் சப்ளிமெண்ட்ஸை கண்டிப்பாக எல்லாரும் எடுத்துக்கணும். அதே மாதிரி என்ன கவர்மெண்ட் கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம கீப் அப் பண்ணணும். கண்டிப்பாக சானிடைஸ் பண்ணணும், கண்டிப்பாக மாஸ்க் போடணும், கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்டன்ஸை கீப் பண்ணணும். க்ரௌடாக இருக்கிற இடத்துல கண்டிப்பாக போகக்கூடாது. இதெல்லாம் மனசில் வச்சுக்கோங்க. ஸோ யார் என்ன தப்பு பண்ணாலும் பரவாயில்ல, ஏஸ் அ டிஸ்ட்ரிபியூட்டரா, வெஸ்டேஜ் டிஸ்ட்ரிபியூட்டரா சார் நம்ம வந்து அந்த தப்பை பண்ணக்கூடாது, நம்ம கரெக்டாக பண்ணணும். சரிங்களா? அப்படியே யாராவது பண்ணாட்டி கூட நீங்க பண்ணுங்கன்னு சொல்லணும். இதுதான் நம்முடைய கடமை. ஸோ கண்டிப்பா நம்ம பண்ணணும். ஓகே. ஸோ அதனால இந்த பேண்டமிக் பீரியட்ல ஒரு நமக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வாய்ப்பா தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஏன்னா லாஸ்ட் இயர் இந்த கொரோனா டைம்ல, இந்த பேண்டமிக் டைம்ல நம்முடைய பிசினஸ் வந்து டபுள் ட்ரிபிள் ஆனது நம்ம எல்லாருமே நீங்க கண் கூட பார்த்துருக்கீங்க. எல்லாருடைய வருமானமும் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கிறத நீங்க பார்த்துருக்கீங்க. ஸோ அதனால கம்பெனியுடைய டர்ன் ஓவரும் 700 கோடிக்கு மேல அதிகமாக இருக்கிறத நீங்க பார்த்துருக்கீங்க. லாஸ்ட் இயருக்கும் இந்த வருஷத்துக்கும் கிட்டத்தட்ட ஒரு 700 கோடி நம்ம அதிகமா. இது ஒரு வாய்ப்பா தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அதே சமயத்துல நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா இதை நினைச்சு பயப்பட வேண்டியதில்லை, இதை நினைச்சு நம்ம வந்து பயந்துக்க வேண்டியதில்லை, எந்த வித நெகட்டிவிட்டி ஆக வேண்டியதில்லை. கண்டிப்பா நம்ம சேஃபா நம்ம பண்றது என்ன மாதிரியான விஷயங்களை பண்ணணுமோ அதை நம்ம பண்ணிட்டு சேஃபா இருக்கிறது நல்லது. தயவுசெய்து நியூஸ் சேனல்ல பார்க்காதீங்க, தயவுசெய்து. சரிங்களா? நிறைய வாட்ஸ்அப்ல ஃபார்வேர்ட் மெசேஜ் எல்லாம் பார்க்காதீங்க, தயவுசெய்து. ஃபார்வேர்ட் வீடியோஸை டவுன்லோட் பண்ணி பார்க்காதீங்க. ஃபேஸ்புக்ல இருக்கிற வீடியோவை பார்க்காதீங்க. எந்த நெகட்டிவுக்கும் நீங்க இடம் கொடுக்காதீங்க. சரிங்களா? நீங்க இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, இது கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமா நம்ம நாட்டை விட்டு போயிட்டு இருக்கு, எல்லாருமே ஹெல்த்தியா மாறிட்டு இருக்காங்கன்னு நீங்க நினைக்கவே என்டையர் இந்த யூனிவர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா லா ஆஃப் அட்ராக்ஷன், லா ஆஃப் வைப்ரேஷன். ஸோ இந்த லா ஆஃப் வைப்ரேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அது பாசிட்டிவா தான் அது மாத்துமே ஒழிய நெகட்டிவா மாத்தாது. ஆனா நீங்க நெகட்டிவா இருந்துட்டு நெகட்டிவாவே திங்க் பண்ணிட்டு பயந்துட்டே இருந்தீங்கன்னு வைங்களேன், ஸோ இந்த என்டையர் யூனிவர்ஸ், என்டையர் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன், லா ஆஃப் வைப்ரேஷன் கண்டிப்பா அது அப்படிதான் மாறும். அது உங்களுக்கு இன்னும் பயப்படுத்தி அதிகப்படுத்தி இன்னும் வந்து பாத்தீங்கன்னா வேற மாதிரியான நெகட்டிவ் இன்சிடென்ட்டை வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் பண்ணும். அதனால தயவு செய்து வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, ஸோ எப்பவுமே பாசிட்டிவா இருங்க, நெகட்டிவா திங்க் பண்ணாதீங்க, நெகட்டிவா பார்க்காதீங்க, நெகட்டிவா கேட்காதீங்க. எங்க ஒரு இடத்துல ஒண்ணு சின்ன விஷயங்கள் நடக்குதுன்னா அதை பயங்கரமா எக்ஸ்போஸ் பண்ணி காட்டுறதுதான் மீடியா ஆக்சுவலா, ரைட்டுங்களா? ஸோ அதனால தயவு செய்து இந்த இன்டர்நெட் சேனல்ஸ், இந்த சோசியல் மீடியாஸ், இந்த நியூஸ் சேனல்ஸ் எல்லாம் தயவு செய்து பார்க்காதீங்க. நிறைய புக்ஸ் எடுத்து படிங்க, நிறைய பாசிட்டிவ் மென்டல் ஆட்டிடியூட் புக்ஸ் படிங்க, நிறைய உங்களை பாசிட்டிவா வச்சுக்கோங்க இல்லையா? பாசிட்டிவ் மென்டல் ஆட்டிடியூடு கூட நம்மளோட வந்து ஒரு ஹெல்த்துக்கான ஒரு ஃபவுண்டேஷன் ஆக்சுவலா, ரைட்டுங்களா? ஸோ மென்டல் ஹெல்த், ரைட்டா, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால ரொம்ப பாசிட்டிவா இருக்கு. எல்லாருமே இருக்க கொரோனா குறைஞ்சிட்டு இருக்கு, இருக்க கொரோனால இருந்து மக்கள் மீண்டு வந்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா கொரோனா வந்து பாத்தீங்கன்னா நம்ம நாட்டை விட்டு போயிட்டு இருக்கு. எல்லாருமே ஹெல்த்தியா மாறிட்டு இருக்காங்க. எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முதலிருந்த விட மீண்டு திருப்பி அகைன் நல்ல ஹெல்த்தியா வந்து பாத்தீங்கன்னா திரும்பி வந்துட்டு இருக்காங்கன்றது நினைங்க. அதே மாதிரி நம்ம இந்த மாதிரியான ஒரு விஷயம் நம்ம டீமுக்கோ அல்லது நம்ம ஃபேமிலிக்கோ கண்டிப்பா வராது. பாசிட்டிவா நம்ம நினைப்போம். ஸோ நம்மளுடைய இம்யூனிட்டி எல்லாம் இருக்குது, எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி டைம்ல தான் நமக்கு சேலஞ்சஸ் வர்றப்பதான் நம்ம என்ன பண்ணணும்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம பார்க்கணும். நினைச்சு பாருங்க, ஒரு செகண்டரி சோர்ஸ் இன்கம் அப்படின்றது இன்னைக்கு கண்டிப்பா தேவைப்படுது, எல்லாருக்குமே தேவைப்படுது. ஸோ எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு கம்பெனியுடைய எம்டி வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு டைரக்ட் செல்லிங் கம்பெனியுடைய எம்டியோ சிஇஓவோ இல்ல பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனியில ஒர்க் பண்ற பீப்புளோ வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் கூட இந்த மாதிரி டைரக்ட் செல்லிங் கம்பெனியில இருக்கிற கார்பரேட் ஹையர் அபிஷியல்ஸ், ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி இருந்த ப்ரீவியஸ் கம்பெனியில யாருமே இந்த மாதிரி ஒரு டைரக்ட் செல்லிங் பிசினஸ், இந்த வியாபாரத்தை நீங்க வந்து பாத்தீங்கன்னா கேரியரா எடுத்து பண்ணுங்க அப்படின்னு யாருமே சொன்னதே கிடையாது. ஸோ நம்முடைய எம்டி கௌதம் பாலி சார் இதை கேரியரா எடுத்து பண்ணுங்க, இதுதான் உங்களோட லைஃப்கான கேரியர், இதுதான் உங்க லைஃப்ல வந்து ஒரு ஜென்ரேஷனுக்கான ஒரு இன்கம், இதுதான் உங்க லைஃபை மாத்த போகுது, உங்க லைஃப் ஸ்டைலை மாத்த போகுது, நீங்க லைஃப்கான கேரியரா எடுத்து பண்ணுங்கன்னு சொல்றாருன்னா வேற எந்த எம்டியுமே சொன்னது கிடையாதுங்க. என்ன மாதிரி ஃபுல் டைமா இந்த பிசினஸ் பண்ற நபர்
இதான் பேக்ரவுண்டு, இதுதான் என் லைஃப், வேற எந்த பேக்ரவுண்டும் எனக்கு கிடையாது, இதுதான் என் லைஃப், வேற எந்த சோர்ஸ் எனக்கு கிடையாதுன்னு நினைக்கிற என்ன மாதிரி நபர்களுக்கு கௌதம் பாலி சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் வந்து பாத்தீங்கன்னா எனக்கெல்லாம் வந்து மிகப்பெரிய தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தை தான். என்ன காரணம்னா, இந்த பிசினஸ் நீ கேரியரா எடுத்து பண்ணு அப்படின்னு சொன்னதுதான் எங்களுக்கு எல்லாம் மிகப்பெரிய உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆக்சுவலா. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு பிசினஸ், லைஃபையே மாற்றக்கூடிய ஒரு பிசினஸ், லைஃப்ல இருந்து லைஃப் ஸ்டைலுக்கு போறக்கூடிய ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பாத்தீங்கன்னா கடவுள் உங்களுக்கு எனக்கு எல்லாத்துக்கும் கொடுத்துருக்காரு அப்படின்னா நம்ம கண்டிப்பா கடவுள் நம்ம பிளஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு சேஃபான இடத்துக்கு கொண்டு வந்து நம்மளை சேர்த்திருக்காருன்றதுக்கு நீங்க எவ்ரிடே நீங்க தேங்க்ஸ் சொல்லணும் கடவுளுக்கு. ஸோ அதனால ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான பிசினஸ்குள்ள நம்ம இருக்கிறோம், ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு டீம்ல நம்ம இருக்கிறோம். ஸோ கண்டிப்பா ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு சிஸ்டம்ல நம்ம இருக்கிறோம், ஃபேண்டாஸ்டிக்கான டைம்ல நம்ம இந்த பிசினஸ்ல இருக்கிறோம். ரைட் டைம் ரைட் பிசினஸ் அப்படிங்கிற சூழ்நிலையில நம்ம இருக்கிறோம். அதனால ஒவ்வொரு நாளும் கடவுளுக்கு தேங்க்ஸ் சொல்லுங்க. இந்த மாதிரி ஒரு அற்புதமான வாய்ப்பை கடவுள் நமக்கு கொடுத்ததுக்கு எவ்ரிடே நம்ம நன்றி சொல்லிட்டே இருக்கணுங்க. ரைட்டுங்களா? அதனால நிறைய புதுசா நீங்க நிறைய நியூ டிஸ்ட்ரிபியூட்டர் நீங்க வந்திருந்தாலும், ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் டிஸ்ட்ரிபியூட்டர் இருந்தாலும், இந்த பிசினஸ நீங்க ஹார்ட்ல வச்சு பண்ணுங்க. ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்கான பிசினஸ். ஆனா இது ஒரு விஷயம் நீங்க எப்பவுமே நீங்க மறந்துடக்கூடாது, இது லாங் டேர்ம் பிசினஸ், நாட் ஷார்ட் டேர்ம். ஸோ லாங் டேர்ம் பிசினஸ் அப்படின்னா இது வந்து இன்னைக்கும் நாளைக்கும் வந்து பாத்தீங்கன்னா உடனே நிறைய பிசினஸ் இன்னைக்கு மார்க்கெட்ல இருக்குது. குயிக் மணி ஸ்கீம், ஒரே வருஷத்துல கோடீஸ்வரம் ஆயிடலாம், ஒரே வருஷத்துல கோடிக்கும் வந்துடலான்ற பிசினஸ் எல்லாம் இன்னைக்கு மார்க்கெட்ல இருக்கு. பட் இது அந்த மாதிரி பிசினஸ் கிடையாது. இது பியூர்லி லைஃப் சேஞ்சிங் எஜுகேஷன். ஸோ பியூர்லி வந்து பாத்தீங்கன்னா லைஃபை மாத்தக்கூடிய ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ ஒரு எஜுகேஷன் பேஸ்டு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த மாதிரியான ஒரு லைஃப் உங்க வாழ்க்கையை மட்டும் இல்ல, உங்களுடைய தலைமுறை வாழ்க்கையே வந்து பாத்தீங்கன்னா பாதுகாப்பா கொண்டு போறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு. இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு வந்து பாத்தீங்கன்னா எடுத்தோடனே பணம் வராது. ஸோ கொஞ்சம் கன்சிஸ்டன்சி அந்த பிசினஸ் பண்ணாதான், தொடர்ந்து இதுக்குன்னு கொடுக்குற டைம் டெய்லி பேசிஸ்ல பண்ணிட்டே வந்தோம் அப்படின்னா 2 to 3 வருஷம் நீங்க 3 to 4 lakhs per month சம்பாதிக்க முடியறதுக்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இந்த பிசினஸ்ல இருக்கு. உங்களுடைய ஃப்ரீ டைம்ல, உங்களுடைய ஸ்பேர் டைம்ல டெய்லி 2 to 3 மணி நேரம் இந்த பிசினஸ்க்கு தொடர்ந்து நீங்க டைம் கொடுத்துட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. நீங்க என்ன ஆல்ரெடி உங்களுடைய பிரசன்ட் இன்கம் ஏர்ன் பண்றீங்களா, உங்களுடைய எக்ஸிஸ்டிங் ஜாப் ஆர் பிசினஸ் மூலமா வரக்கூடிய வருமானத்தை விட ட்ரிபிள் மடங்கு, அதை விட 4 மடங்கு 5 மடங்கு வருமானத்தை நீங்க 2 to 3 years கன்சிஸ்டன்சியா பண்ண இதுல சம்பாதிக்க முடியும். அந்த மாதிரி சக்சஸ் பண்ண பீப்புள் இங்க நிறைய பேர் இருக்காங்க, லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறவங்க இருக்காங்க, ப்ரூஃப் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு முறைப்படி நம்ம இந்த பிசினஸ் பண்ணணும், சிஸ்டமேட்டிக்கா பண்ணணும்ன்றது தான் நம்ம இங்க எஜுகேட் பண்றோம். அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா சாம்பியன் வேர்ல்டு வைட் சொல்லிட்டு ஒரு சிஸ்டம் ஃபார்ம் பண்ணி எப்படி இதை வந்து சிஸ்டமேட்டிக்கா பண்றது, எப்படி வந்து பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி சீரா பண்றது, கன்சிஸ்டன்சியா பண்றது அப்படிங்கிறது தான் இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் வச்சிருக்காங்க. அதுல வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப நான் இந்த பிசினஸ்க்குள்ள நம்ம வந்திருக்கோம் அப்படின்னா, நீங்க நான் எல்லாம் வந்திருக்கோம்னா நம்மளுடைய முழு ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன இந்த பிசினஸ்ல, நான் என்ன இந்த பிசினஸ்ல பண்ணணும். ஸோ ஃபண்டமெண்டல், ஸோ எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா பேசிக்ஸ் நெவர் சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்ப நீங்க பேசிக்ஸ நீங்க பண்றதை விட்டுட்டீங்க அப்படின்னா நீங்க பிசினஸ பண்றதை விட்டுருவீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எப்போ ஃபண்டமெண்டல் நீங்க எப்போ மறக்கிறீங்களோ அப்போ நீங்க டோட்டலாவே இந்த பிசினஸை மறந்துட்டீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ எப்போ இந்த ஃபண்டமெண்டல் பண்ணணும் அப்படின்னா எப்பவுமே இந்த ஃபண்டமெண்டல் பண்ணிட்டே இருக்கணும். ரைட்டா? ஸோ இந்த ஃபவுண்டேஷன் வந்து பாத்தீங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எப்போ அந்த ஃபவுண்டேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற வரைக்கும் தான் ஸோ ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய பிசினஸ் வந்து பெரிய அளவுல எவ்வளவு பெருசாக நம்ம க்ரோ பண்றதுக்கான ஒரு விஷயத்த நம்ம பண்ண முடியும். அதுக்கு வந்து இந்த ஃபவுண்டேஷன் பேசிக்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ரைட்டுங்களா? ஸோ இப்போ நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். அதுல இந்த 10 சாம்பியன் ஸ்டெப்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த சிஸ்டம்ல இந்த 10 சாம்பியன் ஸ்டெப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா யாரெல்லாம் தொடர்ந்து பண்றாங்களோ, யாரெல்லாம் ஒரு 2 to 3 வருஷம் தொடர்ந்து பண்றாங்களோ கண்டிப்பா அவங்க லைஃப் அந்த பிசினஸ்ல அவங்களுடைய சக்சஸ் 100% 200% கேரண்டி. கண்டிப்பா ஒரு பெரிய மாசிவ் சக்சஸ் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா கிடைக்கும். என்ன அந்த 10 சாம்பியன்ஸ்? ஸோ இது நம்முடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை பேஸ் பண்ண ஒரு ஸ்டெப் தான் இது. இது நம்முடைய கடமை, நம்ம பண்ணணும். ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த 10 சாம்பியன் ஸ்டெப்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து செல்ஃப் யூஸ். இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப நான் வந்து இந்த கம்பெனிக்கு நான் தான் பிராண்ட் அம்பாசிடர். ரைட்டுங்களா? இங்க வந்து இடைத்தரகளுக்கு போற காசு அட்வர்டைஸ்மெண்ட்டோ, அனாச் கடையோ, பெட்டி கடையோ, மளிகை கடையோ, டெண்டுல்கரோ, ஐஸ்வர்யாயோ அட்வர்டைஸ்மெண்ட்டா இல்லாம கம்பெனி டு டைரக்டா நம்ம கொடுக்கறது தான் இந்த டைரக்ட் செல்லிங். ஸோ கம்பெனிக்கும் நமக்கு தான் கான்டாக்ட், நோ மிடில் மேன்ஸ். இங்க யாரும் இடைத்தரகர்கள் யாரும் இல்லை. நான் போய் டைரக்டா கம்பெனில வாங்குறப்போ எனக்கு என்ன மாதிரி என்ன பெனிஃபிட்ஸ், இடைத்தரகளுக்கு போற பெனிஃபிட்ஸ் தான் எனக்கு கிடைக்குதுங்கிறது தான் என்னுடைய கான்செப்ட் ஆக்சுவலா.
அப்ப இந்த பொருளுக்கு நான் தான் வந்து பிராண்ட் அம்பாசிடர். நான் தான் இந்த இந்த பொருளுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் நான் தான் எல்லாமே. ரைட்டா? நான் தான் டெண்டுல்கர், நான் தான் ஐஸ்வர் ராய், எல்லாமே நான் தான். அப்ப நான் இந்த பொருளை நான் யூஸ் பண்ணிட்டு தான் சொல்லணும். ஆக்சுவலி என்ன காரணம்னா, நீங்க மார்க்கெட்ல இருக்கிற எல்லா பிசினஸுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா யாருமே யூஸ் பண்ணிட்டு சூப்பர் அப்படின்னு சொல்றது இல்லை. நீ எந்த அட்வர்டைஸ்மெண்ட் நீங்க பார்த்தாலும், இப்ப டெண்டுல்கர் வந்து பிரிட்டானியா டைகர் பிஸ்கட்டுக்கு வராரு, விராட் கோலி பூஸ்டுக்கு வராரு இல்லையா, தமனா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரைஸ் ஒரு குக்கிங் ஆயிலுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு வராங்க, அமிதாப் பச்சன் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு வராங்க அப்படின்னா இவங்க எல்லாம் அந்த ப்ராடக்டை முழுமையா யூஸ் பண்ணிட்டு நல்லா இருக்குன்னு சொல்றது கிடையாது. பணத்தை வாங்கிட்டு இது நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ அந்த செலிபிரிட்டியை வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ்க்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க, பிராண்ட் அம்பாசிடரும் அந்த கம்பெனி யூஸ் பண்ணிக்குது, அவ்வளவுதான். ஆனா அப்படியே நேர்மாறு என்ன தெரியுங்களா, இந்த ப்ராடக்டை முழுமையா யூஸ் பண்ணிட்டு இது நல்லா இருக்குன்னு நம்ம தான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி எதுன்னா டைரக்ட் செல்லிங் மட்டும்தான். நேர்மையா அது நல்லா இருக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து பாத்தீங்கன்னா இந்த பிசினஸ்ல மட்டும்தான் இருக்கு. இது நல்லா இருக்குங்க, சூப்பரா இருக்குங்க, நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் ஃப்ரம் ஹார்ட்ல இருந்து ஹார்ட் ஷேர் பண்றதுதான் இந்த பிசினஸ் உடைய ஆப்பர்ச்சுனிட்டி. இதுல முக்கியமான விஷயம் ஆக்சுவலா ட்ரெடிஷனல் பிசினஸ்க்கும் நம்ம பிசினஸ்க்கும் முக்கியமான டிஃபரெண்ட் என்ன அப்படின்னா, மற்ற எந்த ஒரு செலிபிரிட்டியோ பிராண்ட் அம்பாசிடரோ ப்ராடக்டை வந்து யூஸ் பண்ணிட்டு நல்லா இருக்குன்னு சொல்றது கிடையாது. ஆனா நம்ம யூஸ் பண்ணிட்டு நல்லா இருக்குன்னு சொல்றோம் இந்த பிசினஸ்ல. அதுக்குதான் நம்ம யூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் 100% நான் யூஸ் பண்ணணும். நான் யூஸ் பண்ணாம சொன்னேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது கண்டிப்பா ரீச் ஆகாது. இந்த பிசினஸ்ல ரீச் ஆகாது, அட்வர்டைஸ்மெண்ட்ல ரீச் ஆகும், ட்ரெடிஷனல் பிசினஸ்ல வேணா ரீச் ஆகலாம். ஆனா நம்ம டைரக்ட் செல்லிங் பிசினஸ் இது ஹார்ட் டு ஹார்ட் பேஸ்டு பிசினஸ், ஹோம் டு ஹோம் பேஸ்டு பிசினஸ், ரைட்டுங்களா? ஐ டு ஐ கான்டாக்ட் பிசினஸ், ரைட்டுங்களா? நேர்மையை மட்டும் தான் இங்க விதைக்கிறோம். அப்ப ஹார்ட் டு ஹார்ட் பேஸ்டு பிசினஸ்ங்கிறப்போ நான் யூஸ் பண்ணிட்டு நல்லா இருக்குன்னு சொன்னா மட்டும்தான் இது ரீச் ஆகாமே ஒழிய, நான் யூஸ் பண்ணாம சொன்னேன்னா கண்டிப்பா அது ரீச் ஆகாது. அப்ப என்னால என்னெல்லாம் முடியுமோ, இப்ப நம்ம கிட்ட 400 ப்ராடக்ட் இருக்கு, நிறைய ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. என்னெல்லாம் பேசிக்கா என்னால முடியுமோ அந்த ப்ராடக்ட்லாம் ஃபர்ஸ்ட் நீங்க யூஸ் பண்ணுங்க இல்லையா? பேஸ்ட், சோப்பு, பிரஷ், துணி தைக்கிறது, பாத்திரம் கழுவுறது, குக்கிங் ஆயில், நாப்கின் இல்லையா, ஷாம்பு, டீ, காஃபி, ஸ்பைஸ் டீ, நிறைய வந்திருக்கு, எக்கச்சக்கமான ப்ராடக்ட்ஸ். ஸோ மாசம் நீங்க வெளியே வாங்குற 1000-2000 ரூபாய்க்கு மேல வாங்குற ப்ராடக்ட்ஸ் இங்க நம்ம கிட்ட இருக்குது. ரெகுலரா யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் நான் சொல்றேன், ரெகுலர். இந்த ப்ராடக்ட் நான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணணும், அப்பதான் நான் மக்களுக்கு சொல்லணும். நான் யூஸ் பண்ணாம சொன்னா என்னன்னா, நீங்க யூஸ் பண்ணிட்டு சொன்னா அது வந்து ஹார்ட் டு ஹார்ட்டா நீங்க பேசுறீங்கன்னு அர்த்தம். யூஸ் பண்ணாம சொன்னீங்கன்னா அது வந்து கண்டிப்பா அது ரீச் ஆகாது. நீங்க புரோட்டீன் பவுடரே யூஸ் பண்ணாம சூப்பரா இருக்குன்னு சொன்னீங்கன்னா அது கடைசி வரைக்கும் போய் ரீச் ஆகாது. அது ப்ரொடக்டிவிட்டியா பிசினஸை கன்வெர்ட் பண்ணாது. அது கொஞ்ச நாள்ல தெரிஞ்சிடும் நீங்க யூஸ் பண்ணிருக்கீங்களா இல்லையான்னு. ஆனா இங்க பொறுத்த வரைக்கும் சொல்லுவாங்க இல்லைங்களா, நீங்க படம் பார்த்துட்டு கதை சொன்னீங்க அப்படின்னா அது கதை சொல்றது, பார்த்துட்டு சொன்னா. படம் பார்க்காம கதை சொன்னா அதுக்கு பேர் கதை விடுறது, ரைட்டுங்களா? நீங்க கதை விடுறீங்களா கதை சொல்றீங்களான்னு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க ப்ராடக்ட் யூஸ் பண்ணிட்டு சொன்னா அது கதை சொல்றது, யூஸ் பண்ணாம சொன்னா அதுக்கு பேர் கதை விடுறது, ரைட்டுங்களா? அப்ப ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கம்பெனிக்கு, இந்த பொருளுக்கு நான் தான் பிராண்ட் அம்பாசிடர். நான் இந்த பொருளெல்லாம் யூஸ் பண்ணி, இது என்னுடைய பிராண்ட், என்னுடைய பிசினஸ், என்னுடைய ப்ராடக்ட்ஸ், நான் யூஸ் பண்ணிட்டு நல்லா இருக்குன்னு நான் கண்டிப்பா சொல்லணும். இதுதான் செல்ஃப் யூஸ். 100% என்னெல்லாம் முடியுமோ அதெல்லாம் யூஸ் பண்ணணும், ரைட்டுங்களா? 100% யூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இங்க இருந்தா ஸ்டார்ட் ஆகுது. ஆக்சுவலா நீங்க யூஸ் பண்ணாம கண்டிப்பா மத்தவங்களுக்கு சொல்ல முடியாது. ஒன்ஸ் நீங்க யூஸ் பண்ணிட்டீங்கன்னா ரெண்டாவது ஈஸியா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணலாம். நீங்க யூஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்க ஹார்ட்ல இருந்து நீங்க ஆட்டோமேட்டிக்கா சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ நம்முடைய மனிதனுடைய இயல்பு என்னன்னா, ஒரு விஷயம் நல்லா இருக்குது அப்படின்னா கண்டிப்பா அது ஆட்டோமேட்டிக்கா அது உங்க இதயத்திலிருந்து அந்த வார்த்தை வெளியே வந்துடும். அப்ப அது யூஸ் பண்ணா மட்டும்தான் வரும், யூஸ் பண்ணா வராது. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் செல்ஃப் யூஸ், ரெண்டாவது ஷேர் ப்ராடக்ட். யாருக்கெல்லாம் சொல்லலாம்? நம்ம தெரிஞ்ச பக்கத்துல இருக்கிற நிறைய பேருக்கு சொல்லலாம். அக்கா, தங்கச்சி, சித்தி, சித்தப்பா, மாமா, மச்சான், பக்கத்து வீடு, எதிர்த்து வீடு, முன்னாடி வீடு, பின்னாடி வீடு, போறவன் வர்றவன் எல்லாத்துக்கும் சொல்லலாம், ரைட்டுங்களா? ஸோ 5 to 10 கஸ்டமரை கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம கிட்ட பொருள் நல்லா இருக்குன்னு யூஸ் பண்ணி சில பேர் நம்ம கிட்ட சொன்னதுனால வாங்கி யூஸ் பண்ண ஒரு 10 பேர் ரெகுலரா எங்கிட்ட வாங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு 10 கஸ்டமரை பில் பண்ணி வச்சுக்கலாம். சரி கொடுங்க சார், எனக்கு பேஸ்ட் கொடுங்க, சோப்பு கொடுங்க, ஆயில் கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கி யூஸ் பண்றதுக்கு நம்ம வந்து ஒரு 10 கஸ்டமர் நம்ம கண்டிப்பா வச்சிருக்கணும். ஏன்னா நம்ம இங்க கன்சிஸ்டன்சி ஆஃபர் இருக்கு. 4 கன்சிஸ்டன்சி கூட ஒருத்தர் பண்ணலாம். கன்சிஸ்டன்சி பண்றது மூலியமா 60% லாபம் இருக்குது அப்படின்னா
நான் ஏன் இந்த பொருளை ஷேர் பண்ணக்கூடாது, நான் ஏன் ரீட்டைல் பண்ணக்கூடாது? பண்ணலாம், தாராளமா பண்ணலாம். ஸோ நீங்க ரீட்டைல் பண்றது மூலியமா உங்களுக்கு வருமானம் இருக்குது, நீங்க ரீட்டைல் பண்ணலாம். அதுக்காக கம்பெனி விற்க சொல்லி சொல்றது இல்லை. இங்க எந்த ஒரு இடத்துலயும் இவ்வளவு ரூபாய்க்கு நீங்க வித்துடணும் அப்படின்னு கம்பெனி டார்கெட் கோட்டெல்லாம் வைக்கிறது இல்லை. விற்கிறது உங்களுடைய ஆப்ஷன். நீங்க அதுல சம்பாதிக்க முடியும்னா நீங்க விற்கலாம், தாராளமா விற்கலாம், எவ்வளவு வேணா பண்ணலாம். சம்பாதிக்கிறாங்க நிறைய பேர், அந்த மாதிரி 10,000 30,000 20,000 சம்பாதிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நீங்க ரீட்டைல் பண்ணலாம். அதுக்கு இந்த கன்சிஸ்டன்சி ஆஃபர்னு ஒரு ஆஃபர் இருக்கு. அந்த ஆஃபர்ல வந்தீங்கன்னா உங்களுக்கு 60% வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கும், கம்மி பண்ணி கிடைக்கும். அது உங்க அப்ளைண்ட் கேளுங்க என்ன கன்சிஸ்டன்சி ஆஃபர்னு. அதுல வாங்கி கூட நீங்க என்ன பண்ணலாம், நிறைய ப்ராடக்ட்டை சேல் பண்ணலாம், ஷேர் பண்ணலாம். ஷேர் ப்ராடக்ட் நிறைய கஸ்டமரை கிரியேட் பண்ணலாம், நிறைய சேல் பண்ணலாம். ரைட்டுங்களா? இதுதான் ரெண்டாவது ஷேர் ப்ராடக்ட். மூணாவது என்ன பண்றோம் அப்படின்னா ஷோ த பிளான். இந்த ஷேர் ப்ராடக்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் மாசம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு பிசினஸ் டர்ன் ஓவர் பண்றதுக்கு நீங்க கத்துக்கணும். அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது மினிமம் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு பிவி, 30 பிவில இருந்து 100 200 300 400 பிவி வரைக்கும் கூட நீங்க பண்ணலாம். ஆனா மினிமம் ஒரு 100 பிவியாவது நான் டர்ன் ஓவர் பண்றதுக்கு நான் கத்துக்கணும். 100 பிவி பண்றதுக்கு கத்துக்கணும். 100 பிவி அப்படின்றது என்னன்னா 3000 ரூபாய் பிசினஸ். நீங்க வீட்டுக்கே 2000 ரூபாய்க்கு மேல உங்க வீட்டுக்கே தேவைப்படுது. ஒரு 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா நீங்க வச்சுக்கலாம். இந்த மாதிரி கஸ்டமரை கிரியேட் பண்ணி அவங்களுக்கு சேல்ஸ் பண்றதுக்கு இந்த ப்ராடக்ட் எல்லாம் வச்சுக்கலாம். ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 1000 ரூபாய்க்கு வச்சுக்கலாம். அப்ப 100 பிவி நான் பண்றதுக்கு இங்க நம்ம கத்துக்கணும். அவ்வளவுதான், சிம்பிள். நீங்க நல்லா நினைச்சு பாருங்க. இந்த பிசினஸ் இன்னும் இன்டெப்தா நீங்க பாத்தீங்க அப்படின்னா மத்த எல்லா பிசினஸ்லயுமே நீங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய டர்ன் ஓவர் பண்ணாதான் நிறைய சம்பாதிக்க முடியும். எந்த அளவுக்கு நீங்க டர்ன் ஓவர் அதிகமா கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு பணம் சம்பாதிக்க முடியும் மத்த பிசினஸ்ல. ஆனா இந்த பிசினஸ்ல ஒரே ஒரு டர்ன் ஓவர் தான். 100 பிவி பண்றது மட்டும் நீங்க பக்காவா கத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 100 பிவி பண்றது மட்டும் நீங்க ஒழுங்கா நீங்க டூப்ளிகேட் பண்ணீங்கன்னா வெறும் 100 பிவி டர்ன் ஓவர்ல நீங்க கோடி கணக்கில் கூட பெர் மந்த் சம்பாதிக்கலாம். ஆனா உங்களுடைய டர்ன் ஓவர் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 100 பிவி தான். 3000 ரூபாய் பிசினஸ், அவ்வளவுதான். இல்லையா? ஒரு மளிகை கடை வச்சிருக்காரு, ஒரு எலக்ட்ரிக்கல் ஹார்ட்வேர்ஸ் கடை வச்சிருக்காரு, இல்ல ஒரு பெரிய துணி கடை வச்சிருக்காருன்னா அவர் மாசம் எக்கச்சக்கமான டர்ன் ஓவர் பண்ணாதான் எக்கச்சக்கமான பணம் சம்பாதிக்க முடியும். ஆனா நம்ம வெறும் 100 பிவி டர்ன் ஓவர் பண்ணி கூட மாசம் 100 பிவி தான். அதுக்கு மேல நீங்க பண்ணாடி கூட பரவாயில்ல. ஆனா 100 பிவியாவது மினிமம் பண்ணணும். மேல பண்ணாலும் பரவாயில்ல, ஆனா மினிமம் 100 பிவி குறையக்கூடாது. 100 பிவி பண்றதை நீங்க ப்ராப்பரா கத்துக்கிட்டு நீங்க பண்ணிட்டு இதை அழகா டூப்ளிகேட் பண்ணீங்கன்னா வெறும் 100 பிவி பண்றதை வச்சுக்கிட்டு கூட நீங்க கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பிசினஸ்ல நினைச்சு பாருங்க. அப்ப 100 பிவி எப்படி டர்ன் ஓவர் பண்றதுன்னு நீங்க கத்துக்கணும். அதுக்குதான் 5 to 10 கஸ்டமரை வச்சுக்கணும். அதுக்கு நீங்க என்ன பண்ணிருக்கணும், யூஸ் பண்ணிருக்கணும், செல்ஃப் யூஸ் பண்ணிருக்கணும். அப்பதான் ஷேர் பண்ண முடியும். செல்ஃப் யூஸ் பண்ணாம எப்படி ஷேர் பண்ண முடியும்? முடியாது. இப்போ ஸ்பைஸ் டீ வந்திருக்குது. ஸ்பைஸ் டீ ரொம்ப எக்ஸலண்டா இப்ப லான்ச் பண்ணிருக்காங்க போன மாசம். வெஸ்டீஜ் கம்பெனி ரொம்ப எக்ஸலன்ட். 8 மூலிகைகள் இருக்கு. அஸ்வகந்தா இருக்கு, அதிமதுரம் இருக்கு, இலவங்கப்பட்டை இருக்குது, இல்லையா, துளசி இருக்குது, மிளகு இருக்குது, ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ் அதுல இருக்குது. ரொம்ப இம்யூனிட்டி அதிகப்படுத்தக்கூடிய எல்லா விஷயம் அந்த ஸ்பைஸ் டீல இருக்கு. நான் யூஸ் பண்றேன். இப்பதான் மீட்டிங் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி குடிச்சேன், ஒரு டம்ளர் டீ குடிச்சேன். ரொம்ப சூப்பரா இருக்குது. டெய்லி காலையில ஒரு டம்ளர், ஈவினிங் ஒரு டம்ளர், எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் ஸ்பைஸ் டீ குடிக்கிறேன். இம்யூனிட்டி இன்க்ரீஸ் பண்றேன். நல்லா இருக்குது, ரொம்ப சூப்பரா. எனக்கே ஒரு நல்ல ஃபீலிங் தெரியுது. இது நான் யூஸ் பண்ணா மட்டும்தான் சொல்ல முடியும். அப்ப இந்த ஸ்பைஸ் டீயை நான் 10 பேருக்கு சொல்றேன்னு வைங்களேன், நல்லா இருக்குங்க, எக்ஸலண்ட்ங்க, 8 மூலிகை இருக்குங்க, இம்யூனிட்டி அதிகமா இருக்குதுங்க. இப்ப வந்து கொரோனா டைம்ல இந்த டீ குடிச்சா நல்லதுங்கன்னு நான் சொல்றேன்னு வைங்களேன், எவ்வளவு சேல்ஸ் பண்ணலாம் நினைச்சு பாருங்க. இப்படி நீங்க யூஸ் பண்ணாதான் ரீட்டைல் பண்ண முடியும். யூஸ் பண்ணாம ரீட்டைல் பண்ண முடியாது. இது ஹார்ட்ல இருந்து வரக்கூடிய வார்த்தை, யூஸ் பண்ணா. அப்போ கண்டிப்பா ஒரு 100 பிவி பண்றதுக்கு நீங்க கத்துக்கணும். அதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ நீங்க லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா எவ்வளவு சார் டர்ன் ஓவர் பண்றீங்கன்னு யாராவது கேட்டா நீங்க என்ன தெரியுமா சொல்லணும்? வெறும் 100 பிவி பண்றேங்க. என்னங்க அது 100 பிவி? 3000 ரூபாய் டர்ன் ஓவர் பண்றேன். எப்படிங்க 3000 ரூபாய் டர்ன் ஓவர் பண்ணி நீங்க எப்படிங்க லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறீங்க? எப்படிங்க? உட்காரு சொல்றேன் கேளு அப்படின்னு பிசினஸ் காட்ட வேண்டியதுதான், முடிஞ்சது. அப்போ லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் நீங்க சித்தார்த் சிங் நீங்க 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறார் அப்படின்னா அவருடைய டர்ன் ஓவர் எவ்வளோ? பர்சனல் டர்ன் ஓவர் 100 பிவி, 100 பிவி, அவ்வளவுதான். அவரு 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறாரு. நான் 4 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறேன். பாலா சார் 11 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு. எல்லாருமே பண்ணக்கூடிய டர்ன் ஓவர் எவ்வளவுனா 100 பிவி, 100 பிவி, 20,000 ரூபாய் 50,000 ரூபாய் சம்பாதி. எல்லாருமே ஒரு ஃபாஸ்டா 8% ஆயிருக்காரு. அவரு டர்ன் ஓவர் பண்றாரு. அவரு மாசம் 2,000 4,000 ரூபாய் சம்பாதிக்கிறாரு அப்படின்னா அவருடைய பர்சனல் பிவி 100 பிவி தான். அவர் 5 லட்சம் சம்பாதிக்கிற வரைக்கும் 100 பிவி தான். 100 பிவி பண்றது எப்படின்னு நல்லா கத்துக்கிட்டோம் அப்படின்னா நீங்க வெறும் 100 பிவி பண்றதை வச்சுக்கிட்டு பர்சனல் டர்ன் ஓவர் வெறும் 3,000 ரூபாய் பண்றதை வச்சுக்கிட்டு லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்த பிசினஸ்.
நீ நிறைய டர்ன் ஓவர் பண்ண வேண்டியது இல்லை. ரைட்டுங்களா? அடுத்து ஷோ த பிளான். மூணாவது ஸ்டெப் என்னன்னா, நான் வந்து செல்ஃப் யூஸ் பண்ணியாச்சு, யூஸ் பண்ணி நல்லா இருக்குன்னு ஷேர் பண்ணிட்டேன். இப்ப என்ன பண்ணலாம்? பொருள் நல்லா இருக்குன்னு நிறைய பேர்கிட்ட ஷேர் பண்ணேன். இந்த பிசினஸ்ல இவ்வளவு பொட்டன்ஷியல் இருக்கு, 9 வகையான வருமானம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிசினஸ் ஷேர் பண்ணலாம். ஷேர் த பிசினஸ். முதல் வந்து செல்ஃப் யூஸ், ரெண்டாவது ஷேர் த ப்ராடக்ட், இப்ப ஷேர் த பிசினஸ். அதுதான் நம்ம என்ன சொல்றோம்னா ஷோ த பிளான். இந்த பிசினஸ் உடைய மார்க்கெட்டிங் பிளான். இந்த பிசினஸா நீங்க எடுத்து பண்ணா என்ன மாதிரியான பொட்டன்ஷியல் இருக்குது, என்ன மாதிரியான வருமானங்கள் இருக்குது, 9 வகையான வருமானம் இருக்குது. இது ஸ்பேர் டைம்ல நீ பிசினஸ் பண்ணா கூட இந்த பிசினஸ்ல வரக்கூடிய வருமானம் உன்னுடைய மெயின் வருமானத்தை விட அதிகமான வரக்கூடிய பொட்டன்ஷியல் இந்த பிசினஸ்க்கு இருக்கின்ற இந்த மார்க்கெட்டிங் பிளானை நீங்க காட்டுறீங்க அப்படின்னா அதான் ஷோ த பிளான். யாருக்கெல்லாம் காட்டலாம்? யாருக்கெல்லாம் வாய்ப்பு எல்லாருக்குமே காட்டலாம். அவ்வளவுதான். இவங்களுக்கு தான் காட்டணும், அவங்களுக்கு தான் காட்டணும்னு கிடையாது, எல்லாருக்குமே காட்டலாம். எல்லாருக்குமே இன்னைக்கு ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் தேவைப்படுது, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி காட்டலாம். சரிங்களா? அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு 2 பேருக்கு காட்டலாம். நீங்க ஜூம்லயே பிளான் பிரசன்ட் பண்ணலாம். ஆன்லைன் இப்போ வெளியே போக முடியல, ஜூம்லயே பிரசன்ட் பண்ணலாம். இல்ல மீட்டிங் நடக்கிற அந்த மீட்டிங் லிங்க் அனுப்பிச்சு விட்டு அவங்களை பார்க்க சொல்லலாம். அட்லீஸ்ட் 2 பேருக்கு பர் டே. இது நம்ம 3 நாள் நம்ம நடத்துறோம் மீட்டிங், பிசினஸ் பிரசன்டேஷன். இந்த 3 நாள்ல நீங்க பிளக்இன் பண்ணலாம், அந்த மீட்டிங்ல பிளக்இன் பண்ணலாம். அப்போ இந்த பிசினஸ் பத்தி ஷேர் பண்ணலாம். இவ்வளவு பொட்டன்ஷியலான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணலாம். 9 வகையான வருமானம் இருக்குதுன்னு. சரிங்களா? சோ இப்போ நம்ம வந்து பேண்டமிக் டைம்ல ஒரு வீட்டுக்கு போய் உட்காந்து ஹோம் மீட்டிங் பண்ண முடிய சூழ்நிலை இப்ப நமக்கு இல்ல இந்த 14 டேஸ் லாக்டவுன்ல. அப்ப நீங்க என்ன பண்ணலாம்? ஜூம் மீட்டிங், ஆன்லைன் மீட்டிங் யூஸ் பண்ணி டெய்லி 2 பேருக்கு இந்த பிசினஸ் பிரசன்டேஷன் கொடுக்கலாம். சரிங்களா? இந்த வாய்ப்பை பத்தி நீங்க எடிஃபை பண்ணி சொல்லலாம். ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்கான பிசினஸ். இது ஆளை பிடிக்கிற பிசினஸ் கிடையாது, இது வந்து லிங்க் பிசினஸ் கிடையாது. இதுல நீங்க ஒரு பணத்தை கூட நீங்க முதலீடு பண்ண போறது இல்ல. ரைட்டா? உங்களுடைய லைஃபுக்கான ஒரு எஜுகேஷன் பேஸ்டு பிசினஸ், உங்களோட தலைமுறையை மாற்றக்கூடிய ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான பிசினஸ். இதுதான் ஃபியூச்சர் பிசினஸ். இ காமர்ஸ் பிசினஸ், டைரக்ட் செல்லிங் பிசினஸ், பிரான்ச்சைசி மாடல் பிசினஸ். ரைட்டா? இதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆல்டர்னேட் ஃபார்ம் ஆஃப் மார்க்கெட்டிங். இந்த இண்டஸ்ட்ரி தான் அடுத்த ஒரு 20 இயர்ஸ்ல வேகமா வளரக்கூடிய இண்டஸ்ட்ரி. உங்களுக்கு ஏதாவது ஸ்பேர் டைம்ல மாசம் ஒரு 50,000 ரூபாயில இருந்து 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிற மாதிரி ஃப்ரீ டைம்ல பண்ணணும்னு ஆசை இருந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன்னு சொல்லி பேச வேண்டியதுதான். அதான் முடிஞ்சது. இருக்கான்னு கேள்வி எல்லாருக்குமே இருக்குன்னு தான் சொல்றாங்க. உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் வேணும்னா யாருங்க வேணாம்னு சொல்ல போறா? எல்லாரும் வேணும்னு தான் சொல்றாங்க. உட்காரு கேளு. முதல்ல சொல்லிருங்க, இது வந்து அந்த மாதிரி கிடையாது, இந்த மாதிரி கிடையாது, ஆளை பிடிக்கிறது இல்ல, விற்கிற பிசினஸ் இல்ல, இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. அப்ப என்ன பிசினஸ்? இது ஒரு பிரான்ச்சைசி மாடல் பிசினஸ், இ காமர்ஸ். என்ன இ காமர்ஸ்? உட்காரு சொல்றேன், இல்ல இந்த லிங்க் அனுப்பிச்சு விடுற, கேளு, பார்த்துட்டு கூப்பிடு, அவ்வளவுதான், வேலை முடிஞ்சது. சோ த பிளான். சோ இது சிம்பிளுங்க. நீங்க ஒரு மொபைலை வச்சுக்கிட்டு நீங்க ஆட்டோமேட்டிக்கா எவ்வளவு பேருக்கு வேணா பிளானை காட்ட முடியும். இந்த மாதிரி ஒரு ஸ்மார்ட் ஒர்க் நீங்க பண்ணி பழகணும். ஆக்சுவலா எல்லாருமே ஆன்லைன் டிஜிட்டலுக்கு மாறி ஆக வேண்டிய சூழ்நிலையில நம்ம இன்னைக்கு இருக்கிறோம். அதை நல்லா யூஸ் பண்ணிக்கணும். இதுதான் ஃபியூச்சர். அப்படிங்கிறப்போ நம்ம இதுக்கு அடாப்ட் ஆகி ஆகணும், வேற வழியே கிடையாது. அப்போ அழகா மொபைல கையில வச்சுக்கிட்டு அழகா நீங்க 2 பேருக்கு இந்த லிங்க் அனுப்பிச்சு விடுங்க. பிசினஸ் பிரசன்டேஷனோட லிங்க பாக்கட்டும். டெய்லி 2 பேருக்கு அனுப்பிச்சு விடுங்க. 30 நாள் எவ்வளவு பேர் ஆச்சு? 60 பேர் ஆச்சு. மினிமம் 30 பேர் ஜாயின் பண்ணிடுவாங்க. அவ்வளவுதான். அனுப்பிச்சு விட்டுட்டு கேட்டதுக்கு அப்புறம் நீங்க கூப்பிட்டு கேளுங்க, எப்படி இருந்துச்சுன்னு கேளுங்க. யாருக்கெல்லாம் வாய்ப்பு தேடிட்டு இருக்காங்களோ, நீட் இருக்கோ, பசி இருக்கோ, பேட்லி நீட் பீப்புள் வந்துருவாங்க. அவ்வளவுதான். ஏதாவது ஒண்ணு பண்ணாலும் வாழ்க்கையில முன்னேறணும், சாதிக்கணும், வாழ்ந்தா இந்த மாதிரி வாழ்க்கை தான் வாழணும், வாய்ப்பை தேடிட்டு இருக்கிற பீப்புள் வாலண்டியரா ஜாயின் பண்ணிடுவாங்க. நீங்க அனுப்பிச்சு விடுங்க. அவ்வளவுதான். நம்முடைய கடமை என்ன? இந்த லிங்க் அனுப்பிச்சு விடுங்க. இந்த மீட்டிங்குடைய யூடியூப் லிங்க் அனுப்பிச்சு விடுங்க. இல்ல இந்த ஆன்லைன் மீட்டிங் அனுப்பிச்சு விடுங்க. இல்ல ஜூம்லயே நீங்க பிளான் பிரசன்ட் பண்ணுங்க. இது நம்முடைய வேலை. இது நீங்க பண்ணுங்க. யாருக்கு தேவை இருக்கோ அவங்க வந்துருவாங்க. இல்லையா? நம்ம போய் யாருக்கு திணிக்க போறது இல்லை. நீங்க புறா இருக்குன்னு வைங்களேன், புறாவுக்கு கொண்டு போய் நீங்க நிறைய தானியங்களை கொண்டு போய் புறா பக்கத்துல கொண்டு போய் இந்த புறா சாப்பிடு, புறா சாப்பிடு, புறா சாப்பிடு, புறான்னா புறா என்ன ஆகும்? பயந்து பறந்து ஓடி போயிடும். இறைச்சி விடுங்க, தானியத்தை அப்படியே இறைச்சி விடுங்க. யாருக்கெல்லாம் பசி இருக்குதோ அந்த புறாலாம் வந்து உட்கார்ந்து சாப்பிடும். அது மாதிரி டெய்லி இந்த லிங்க் அனுப்பிச்சு விடுங்க. யாருக்கெல்லாம் பசி இருக்கோ, வாய்ப்பு தேடிட்டு இருக்கானோ அவெல்லாம் வந்து ஜாயின் பண்ணிடுவான். அவ்வளவுதான். இதான் ஷோ த பிளான். காட்டுங்க, டெய்லி 2 பேருக்கு காட்டுங்க. சிம்பிளா மொபைல் உட்காந்து ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுங்க. அடுத்து ரீட் புக்ஸ். நிறைய இப்ப டைம் கிடைக்குது. பேண்டமிக் டைம்ல உங்களுக்கு நிறைய ஃப்ரீ டைம் கிடைக்குது. வீட்டுல நிறைய நீங்க இருக்கீங்க. உங்க டைமை ப்ரொடக்டிவிட்டியா, பாசிட்டிவா உங்க ஆட்டிடியூட மாத்திருக்கு, பிசினஸ்மேன் மென்டாலிட்டியா மாத்திருக்கு. நமக்கு நிறைய டைம் கிடைச்சிருக்கு. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரீட் புக்ஸ். ரைட்டுங்களா? சோ நிறைய பாசிட்டிவ் மென்டல் ஆட்டிடியூட் புக்ஸ் நிறைய இருக்குது, படிங்க. மேஜிக் ஆஃப் திங்கிங் புக் இருக்கு. சிந்தனை பெரிது சாதனை பெரிதுன்னு ஒரு புக் இருக்குது, இல்லையா? பேரபிள் ஆஃப் பைப்லைன் அப்படின்னு ஒரு புக் இருக்குது, படிங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மனம் தரும் பணம் அப்படின்னு ஒரு புக் இருக்கு. திங்க் அண்ட் க்ரோ ரிச் புக் இருக்குது. யூ கேன் வின், உங்களால் முடியும்னு ஒரு புக் இருக்குது, படிங்க.
நிறைய இருக்குதுங்க. நீங்க நெட்ல டவுன்லோட் பண்ணி கூட படிக்கலாம். சரிங்களா? புக்கே இல்லாட்டி கூட நெட்ல போயிட்டு யூ கேன் வின் தமிழ்னு போட்டீங்கன்னா வந்துடும். போட்டு படிக்கலாம். அதாவதுங்க, வாய்ப்பை தேடிட்டு இருக்கவனுக்கு எல்லா பக்கம் வாய்ப்பு இருக்குது. பிரச்சனையை தேடிட்டு இருக்கவனுக்கு எல்லா பக்கம் பிரச்சனையாவே இருக்கும். நம்ம பிரச்சனைக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா வாய்ப்பை தேடிட்டு இருக்கிறோம். வாய்ப்புக்குள்ள இருக்கிற பிரச்சனையை தேடல. அதனால உங்களுடைய ஆட்டிடியூட் எந்த அளவுக்கு பாசிட்டிவா இருக்கும். நம்ம பிசினஸ் பொறுத்த வரைக்கும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 99% ஆட்டிடியூட், 1% தான் வந்து பாத்தீங்கன்னா ஹார்ட் ஒர்க். ஸோ 99% ஆட்டிடியூட் எப்படி டெவலப் ஆகும்னா, இந்த மாதிரி பாசிட்டிவ் மென்டல் ஆட்டிடியூட் புக்ஸ் படிக்கிறது மூலியமா தான் டெவலப் ஆகும். புரியுதா இல்லைங்களா? ஸோ நீங்க புக்ஸ் படிக்கிறது மூலியமா தான் உங்களுடைய ஆட்டிடியூட் டெவலப் ஆகும். அதனாலதான் என்ன சொல்றாங்கன்னா, மனம் தரும் பணம். உங்களுடைய நீங்க ரிச் மேனா நீங்க ஆகணும்னா ரிச் மேன் ஆட்டிடியூட் இருக்கணும்னு சொல்றாங்க. கோடீஸ்வரர் ஆகிறதுக்கு முன்னாடி கோடீஸ்வர மனநிலை வேணுங்கிறாங்க. இந்த மனநிலை எப்படி டெவலப் ஆகும் அப்படின்னா, நீங்க பாசிட்டிவ் புக்ஸ் படிக்கிறது மூலியமா தான், பாசிட்டிவ் மென்டல் ஆட்டிடியூட் புக்ஸ் படிக்கிறது மூலியமா தான் உங்களுடைய மைண்ட் மாறும், உங்களுடைய ஆட்டிடியூட் மாறும், ரிச் மேன் ஆட்டிடியூட் வரும், பாசிட்டிவ் மென்டல் ஆட்டிடியூட் வரும், எல்லாமே பாசிட்டிவ் திங்கிங் வரும், தன்னம்பிக்கை அதிகமாகும், செல்ஃப் கான்பிடென்ட் அதிகமாகும், செல்ஃப் இமேஜ் இன்க்ரீஸ் ஆகும். கரெக்ஷன்ஸ் உங்களை எங்கெல்லாம் கரெக்ஷன் பண்ணிக்க வேண்டிய ஒரு இடம் வந்து பாத்தீங்கன்னா புக்ஸ் படிக்கிறதுனால தான் கரெக்ட் ஆகும். யாராவது மத்தவங்க சொன்னா உங்களுக்கு கோவம் வரும், இப்படி கரெக்டா இப்படி பண்ணாதீங்க நல்லா இல்ல அப்படின்னு சொன்னா உங்களுக்கு கோவம் வந்துடும். எல்லாருக்கும் ஈகோ இருக்குது, கண்டிப்பா வந்துடும். ஆனா புக்ஸ் படிச்சீங்கன்னா உங்களுக்கு நீங்களே மாறிடுவீங்க. புக்ஸ் சொல்லும் நீ மாறுறா அப்படின்னு மாறிடுவீங்க. ரைட்டுங்களா? ஸோ பாசிட்டிவ் மென்டல் ஆட்டிடியூட் புக்ஸ் படிக்கிறதுக்கு இப்ப நிறைய டைம் இருக்கு. புக் படிக்கிறதுக்கே டைம் இல்லைன்னு சொல்லிடாதீங்க தயவுசெய்து. இந்த 14 நாள்ல டைமே இல்லைன்னு சொல்லிடாதீங்க. ஏன்னா 14 நாள் உங்களுக்கு நிறைய டைம் இருக்குது. ரைட்டுங்களா? ஸோ நிறைய உங்களை பாசிட்டிவ் ஆட்டிடியூட் டெவலப் பண்றதுக்கு நிறைய புக்ஸ் படிங்க, பாசிட்டிவ் மென்டல் ஆட்டிடியூட் புக்ஸ். அடுத்து வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டீச்சபிலிட்டி. ஸோ டீச்சபிலிட்டி அப்படின்றது என்னன்னா, இந்த பிசினஸ்ல உங்களுக்கு மேல இருக்கிற அப்ளைன்ஸ் இருக்காங்க இல்லையா? ஸோ கம்பெனி இருக்குது, நிறைய இருக்காங்க, கைட் பண்றதுக்கு நிறைய லீடர்ஸ் மேல இருக்காங்க, அப்ளைன்ஸ் இருக்காங்க, எல்லாருமே சப்போர்ட் பண்ண இருக்காங்க. ஸோ பி எ ஸ்டூடெண்ட், அவ்வளவுதான். என்ன சொல்றாங்களோ கேளுங்க, அவ்வளவுதான். ரைட்டுங்களா? இதுக்காக அடிமை கிடையாது. அடிமையா இருக்கணும் சார், அடிமையெல்லாம் கிடையாது. சப்மிஷனா இருங்க. ஒரு குரு சிஷியன் மாதிரி. உங்க குரு என்ன சொல்லி கொடுத்தாலுமே சிஷியனா நம்ம என்ன கேட்கிறோமோ அந்த மாதிரி இங்க எல்லாமே கேளுங்க. ஏன்னா நீங்க வளர்ந்தாதான் உங்க அப்ளைன் வளர முடியும். அப்ப நீங்க நல்லா இருக்கணும்ன்றதுக்காக தான் உங்க அப்ளைன் எல்லாமே சொல்றாங்க. ரைட்டுங்களா? நீங்க கெட்டு போகணும்னு ஒரு நாள் கூட சொல்றது இல்லை. மேபி அப்படியே சில விஷயங்கள் பிடிக்கலையா விட்டுருங்க, பிடிச்சதை எடுத்துக்கோங்க, அவ்வளவுதான். ஆனா சப்மிஷனா இருங்க, டீச்சபிலிட்டியா இருங்க. ஆல்வேஸ் பி எ ஸ்டூடெண்ட், ஆல்வேஸ் ஃப்ரண்ட் பெஞ்ச் ஆட்டிடியூட், ஃப்ரண்ட் பெஞ்ச் ஆட்டிடியூட்ல இருங்க. கத்துக்கிற மனப்பான்மையில இருங்க. ஸோ ஸ்டில் ஐ எம் லேர்னிங், நான் இன்னும் கத்துக்கிட்டு இருக்கேன். எப்போ நீங்க கத்துக்கிட்டு இருக்கேன்னு இருக்கீங்களோ அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க இன்னும் நிறைய கத்துக்க முடியும். நான் எல்லாமே கத்துக்கிட்டேன், எல்லாமே எனக்கு தெரியும், நான் பார்க்காதா, நான் பண்ணாதா, நான் பார்க்காதா, நான் படிக்காதா, நான் எத்தனை மீட்டிங் அட்டன் பண்ணிருக்கேன், இது எனக்கு தெரியாதா அப்படின்னு மட்டும் எப்போ நினைச்சிடாதீங்க தயவுசெய்து. எப்ப இன்னசென்ட் போகுதோ, எப்ப இன்னசென்ட் பிரேக் ஆகுதோ உங்க பிசினஸ் பிரேக் ஆயிடும். எப்ப இன்னசென்ஸ் இருந்துட்டே இருந்ததுன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா வளர்ந்துட்டே இருக்கீங்கன்னு அர்த்தம், வளர்ச்சி இருந்துட்டே இருக்கு. எப்ப தெரியாதுன்னு நீங்க நிறைய கத்துக்கிட்டே இருக்கீங்களோ அப்பதான் நீங்க வளர்ந்துட்டே இருக்கீங்கன்னு அர்த்தம். எனக்கு எல்லாமே தெரியும்னு நினைக்க ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க கீழே வந்துட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். உங்களுடைய லைஃப்லயும் சரி, பிசினஸ்லயும் சரி, நீங்க வந்து இறங்க முகமா இருக்கீங்கன்னு அர்த்தம். அதனால எப்பவுமே பி எ ஸ்டூடெண்ட் ஆல்வேஸ். பாலா சார் என்ன சொல்றாரோ நான் இன்னைக்கு வரைக்கும் கேட்டுட்டு தான் இருக்கேன். ஒரு நாள் கூட அவர்கிட்ட ஆர்கியூ பண்ணது கிடையாது. இல்ல சார் நீங்க சொல்றது தப்பு சார், அப்படி பண்ண முடியாது சார், இப்படி பண்ண முடியாது சார், என்ன சார் நீங்க சொல்றது, நான் பாத்துக்கிறேன், நான் பண்றேன், அப்படி எல்லாம் ஒரு நாள் கூட நான் சொன்னது கிடையாது. அவர் என்ன சொல்றாரோ அது நல்லதெல்லாம் நான் எடுத்துக்கிறேன், அவ்வளவுதான். ஸோ இன்னைக்கு ஸ்டில் நான் வந்து ஸ்டூடெண்டா தான் இருக்கேன். ஸ்டில் ஐ எம் லேர்னிங். கட்டுறது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவு. ரைட்டுங்களா? பாத்துக்கோங்க. ஸ்டில் யாருமே எல்லாமே தெரிஞ்சவங்க ஒருத்தர் உலகத்துல எவனுமே கிடையாது. ரைட்டா? ஸோ டீச்சபிலிட்டி. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அக்கௌண்டபிலிட்டி, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டைம் விஷயத்துல, பணம் விஷயத்துல, ட்ரீம் விஷயத்துல, கோல் விஷயத்துல, உங்களுடைய வார்த்தை விஷயத்துல ரொம்ப அக்கௌண்டபிளா இருக்கணும். டைம் 6 மணிக்கு வரீங்கன்னா 6 மணிக்கு கரெக்டா டைம் கொடுத்தீங்கன்னா கரெக்டா கீப் அப் பண்ணணும். வர முடியலன்னா கூப்பிட்டு வர முடியலன்னு சொல்லணும். இல்ல 6 மணிக்கு நீங்க டைம் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா, நீங்க வெள்ளிக்கிழமை கொடுத்துருக்கீங்கன்னா வேலைக்கிழமையே கூப்பிட்டு சார் 6 மணிக்கு வந்துடுறேன்னு சொல்லணும். திருப்பி வேலைக்கிழமை நைட்டு கூப்பிட்டு சார் நாளைக்கு கன்ஃபார்ம் ப்ரோக்ராம் வரேன்னு சொல்லணும். திருப்பி வெள்ளிக்கிழமை காலையில கூப்பிட்டு சார் 6 மணிக்கு நீங்க சாயந்தரம் கன்ஃபார்ம் தான் சார், நான் கிளம்பிட்டேன், நான் உங்களுக்கு பக்கத்துல வரப்போ உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன்னு சொல்லணும். இல்லையா? ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு நான் தான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொல்லிட்டேன்ல அப்படின்னு சொல்லக்கூடாது. என்னைக்கு வேணா எப்ப வேணா ப்ரோக்ராம் திடீர்னு சேஞ்ச் ஆகிற சூழ்நிலை நம்ம இருக்கிறோம், ஃபாஸ்ட் வேர்ல்டுல இருக்கோம். அப்பப்போ இன்ஃபர்மேஷனை கொடுக்கணும், கொடுத்த டைமை காப்பாற்றணும், டைமுக்கு அக்கௌண்டபிளா இருக்கணும், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
முடியலன்னா முடியலன்னு சொல்லணும், வர முடியலன்னா வர முடியலன்னு சொல்லணும். ரைட்டா? வெரி இம்பார்ட்டன்ட். உங்க டவுன்லைனுக்கு நீங்க டைம் கொடுத்தாலும் சரி, உங்க அப்ளைன் உங்களுக்கு டைம் கொடுத்தாலும் சரி, இல்ல டவுன்லைன் அப்ளைன் டைம் கொடுத்தாலும் சரி, டைம் விஷயத்துல கீப் அப் பண்ணணும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே சமயத்துல வார்த்தை விஷயத்துல கீப் அப் பண்ணணும். நான் இந்த மாசம் இதை பண்றேன்னா பண்ணி காட்டணும். சும்மா அறிக்கை விடக்கூடாது. ரைட்டுங்களா? வார்த்தையை எப்படி வேணா மாத்தக்கூடாது. அதை பண்றேன் இதை பண்றேன்னு சொல்லிட்டு ஒண்ணுமே பண்ணாம இருக்கக்கூடாது. ஸோ வார்த்தை விஷயத்துல அக்கௌண்டபிளா இருக்கணும். சரிங்களா? உங்களுடைய வார்த்தைக்கு நீங்க அக்கௌண்டபிளா இருக்கணும். உங்களுடைய கனவுக்கு ரொம்ப அக்கௌண்டபிளா இருக்கணும். இந்த வருஷம் நான் வந்து 1 லட்சம் ரூபாய் இன்கம்குள்ள போறேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்க, உங்க வீட்டுல சொல்லியிருக்கீங்க. இல்ல இந்த வருஷம் என் பையனுக்கு சைக்கிள் வாங்கி கொடுக்குறேன் நீங்க சொல்லியிருக்கீங்க அப்படின்னா, உங்க பையனுக்கு அந்த சைக்கிள் இந்த பர்த்டே வாங்கி கொடுக்குறேன்னா வாங்கி கொடுக்கணும். அக்கௌண்டபிளா இருக்கணும். உங்க வார்த்தைக்கு அக்கௌண்டபிளா இருக்கணும், உங்க கனவுக்கு அக்கௌண்டபிளா இருக்கணும். அறிக்கை விடுறது இல்லை. அரசியல்வாதி மாதிரி அறிக்கை விட்டுட்டு போறது இல்லை. பிசினஸ் எல்லாத்துலயுமே அக்கௌண்டபிளா இருக்கணும்ன்றதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கடலிங்களா? அதே மாதிரி கோல். இந்த மாசம் இந்த மாசம் நான் ஒரு எல்ஓபி எடுக்கிறேன், இல்ல இந்த மாசம் நான் 3300 பிவில 2 crore கிளப்ல குவாலிஃபை பண்றேன், இல்ல இந்த மாசம் நான் வந்து 10% அச்சீவ் பண்றேன், இல்ல இந்த மாசம் நான் வாட் எவர் இட் டேக்ஸ், வாட் எவர் இட் இஸ், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அந்த கோல்ஸை நீ என்ன சொல்றீங்களோ அதை செஞ்சு காட்டணும். அதுதான் அக்கௌண்டபிலிட்டி. சரிங்களா? அக்கௌண்ட் அப்படின்னா பணத்தை மட்டும் இல்லை கிடையாது, எல்லாத்திலயுமே அக்கௌண்டபிலிட்டி. வார்த்தையில அக்கௌண்டபிலிட்டி, கனவுல அக்கௌண்டபிலிட்டி, நேரத்துல அக்கௌண்டபிலிட்டி. ரைட்டுங்களா? சோ உங்களுடைய கோல்ஸ்ல அக்கௌண்டபிலிட்டி, உங்க கனவுல அக்கௌண்டபிலிட்டி, பண விஷயத்துல ரொம்ப அக்கௌண்டபிலிட்டி. குடுக்கல் வாங்கல், இது பினான்ஸ் பிசினஸ் கிடையாது. டவுன்லைன் அப்ளைன் கடன் கொடுக்கறது, அப்ளைன் டவுன்லைன் கடன் கொடுக்கறது, கிராஸ் லைன்ட்ட கடன் வாங்குறது, இதெல்லாம் இருக்கவே இருக்கக்கூடாது. இதெல்லாம் அறவே இருக்கக்கூடாது, சுத்தமா இருக்கக்கூடாது. இதெல்லாம் இருந்தா என்ன ஆகும்? இருந்த பிசினஸ் காணாம போயிடும். பிசினஸ் காணாம போயிடும். நீங்க என்ன பர்பஸ்க்காக இந்த பிசினஸ்க்குள்ள வந்தீங்களோ அந்த பர்பஸ் டோட்டலா கொலாப்ஸ் ஆயிடும். கடன் கொடுக்கறது, கடன் வாங்குறது எதுவுமே பண்ணக்கூடாது. இது நாட் பினான்ஸ் பிசினஸ். சரிங்களா? இது கந்து வட்டிக்கு பணம் கொடுத்து பணம் பண்ற பிசினஸ் கிடையாது. இந்த லைஃபையே மாத்தக்கூடிய ஒரு ஈவெண்ட், லைஃப் சேஞ்சிங் பிசினஸ். இந்த இடத்துல இந்த அக்கௌண்டபிலிட்டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். காசு விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அதே மாதிரி டிஎல்சிபில கடன் வாங்கக்கூடாது, டிஎல்சிபில கடனை வச்சுக்க கூடாது. அது தப்பு, மோசமான கல்ச்சர். நீங்க அந்த கல்ச்சரை விதைச்சீங்கன்னா நீங்க உங்க டவுன்லைனுக்கு தப்பான ஒரு விஷயத்தை எஜுகேட் பண்றீங்கன்னு அர்த்தம். ரைட்டா? நீங்க தப்பான ஒரு விஷ விதையை விதைச்சீங்கன்னா விஷ செடிதான் வளரும், நல்ல செடி வளராது. தப்பானதை எதையுமே விதைக்காதீங்க தயவு செய்து. தப்பு தப்பு தப்பு. ரைட்டுங்களா? பண்ணக்கூடாதுன்னா பண்ணவே கூடாது, அவ்வளவுதான். ரைட்? வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி ஓசியில எதுவுமே கொடுக்காதீங்க. ஃப்ரீயா எதுவுமே கொடுத்தீங்கன்னா அது வேல்யூ தெரியாது. ஒரு அரசர் வந்து பாத்தீங்கன்னா நகர்வலம் போயிட்டு இருந்தார். அவர் அமைச்சர் கூட நகர்வலம் போயிட்டு இருந்தாரு. சரி, போயிட்டு இருக்கப்போ மாறு இடத்துல போயிட்டு இருக்கப்போ ஒரு செருப்பு தைக்கிற தொழிலாளி வந்து பாத்தீங்கன்னா செருப்பை தொடச்சிட்டு இருந்தான் பட்டு துணியில. உடனே அரசர் கேட்டாரு அந்த மந்திரி கிட்ட, என்னப்பா நம்ம ஊர்ல பொருளாதாரம் ரொம்ப பெருகிருச்சு போல இருக்கு, ஒரு செருப்பு தைக்கிற தொழிலாளி ஒரு பட்டு துணியில செருப்பை தொடச்சிட்டு இருக்கானா, எல்லாருமே இன்னைக்கு வசதியா வாழ்றாங்க, பொருளாதாரம் ரொம்ப நல்லா இருக்குது நம்ம நாட்டுல அப்படின்னு அரசர் சொன்னார். அதுக்கு மந்திரி சொன்னாரு, ஐயோ அப்படியெல்லாம் இல்லைங்க ஐயா அரசரே, அப்படியெல்லாம் இல்ல. செருப்பு அவன் காசு போட்டு வாங்கினது, பட்டு துணி ஓசியில வந்தது. ஓசியில வந்ததுன்னா அதனுடைய வேல்யூ தெரியல, செருப்பு தொடங்கி யூஸ் பண்றான். அந்த மாதிரி நீங்க ஓசியில கொடுத்தீங்கன்னா அதுக்கு வேல்யூவே இருக்காது, வேஸ்ட். புரியுது இல்லைங்களா? எதுவுமே ஓசியில கொடுக்காதீங்க, கடன் கொடுக்காதீங்க, கடன் வாங்காதீங்க. ரைட்டுங்களா? வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ரைட்? அப்படியே நீங்க ஏதாவது ஒரு 100 பிவி 200 பிவி டவுன்லைனுக்காக பண்றீங்க அப்படின்னா அந்த பணத்தை கேட்காதீங்க. கேட்டீங்கன்னா ரிலேஷன்ஷிப் உடஞ்சிரும், பிரேக் ஆயிரும். பண்ணீங்கன்னா நீங்க பாட்டு பண்ணி வச்சுக்கீங்க, அவ்வளவுதான். எதுவுமே கேட்காதீங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ரைட்டுங்களா? நான் அதை பண்ண இதை பண்ண முக்காவாசி டீம் காணாம போனதுக்கு காரணமே அக்கௌண்டபிலிட்டி தான். இன்னைக்கு இன்னைக்கு இந்தியாவில் மட்டும் இல்ல, உலகத்தில் இருக்கிற நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல நிறைய பேர் தோத்ததுக்கு காரணமே என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மத்த எந்த பிரச்சனையுமே கிடையாது, அக்கௌண்டபிலிட்டியில தான் டீமே கொலாப்ஸ் ஆகி காணாம போயிருக்குது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டெப், பாத்துக்கோங்க. ரைட்டுங்களா? ரைட். நெக்ஸ்ட் வந்து எடுபிகேஷன். இதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன சார் எடுபிகேஷன்? எடுபிகேஷன் அப்படின்றது என்னன்னா எல்லாத்தையுமே எந்த இடத்துலயுமே பாராட்டுறது. ஆக்சுவலா உங்க டவுன்லைன்ஸ் எல்லாத்தையும் பாராட்டுறது. உங்க டவுன்லைன் ஒரு பிளான் காட்டிட்டு வந்திருக்காரு, ஒரு ஹோம் மீட்டிங் பண்ணிட்டு வந்திருக்காருன்னா ரொம்ப எக்ஸலண்ட்டுங்க, சூப்பருங்க, கிரேட்டா பண்ணிட்டீங்க, சூப்பர், இது வரைக்கும் நான் உங்ககிட்ட இந்த லீடர்ஷிப் பார்த்ததே இல்லை அப்படின்னு நீங்க பாராட்டுங்க தயவு செய்து. அது வந்து ஃப்ரம் ஹார்ட்ல இருந்து பாராட்டுங்க, கிண்டல் பண்ற மாதிரி இருக்க கூடாது.
பாராட்டுங்க, ஃப்ரம் மனசார பாராட்டுங்க. தப்பே பண்ணியிருந்தாலும் பாராட்டுங்க. எப்பவுமே உங்க டவுன் லைன் ஒரு விஷயம் பண்ணிட்டு உங்ககிட்ட அப்ரிஷியேட் வாங்குறதுக்காக அவர் ரெடியா, அதுக்கு வாங்கணும்னு அவர் ரெடியா இருக்காரு. எங்க அப்ளை அப்ரிஷியேட் பண்ணுவாருன்னு அவர் நினைச்சிட்டு இருக்கிற டைம்ல நீ அதை பண்ணல, இது நீ கரெக்டா சொல்லாம விட்டுட்ட, இது இப்படி பண்ணிட்ட, நீ அதை அப்படி பண்ணிட்ட, இது இப்படிதான் இருந்திருக்கணும் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா அது அவருடைய மனநிலையை பாதிச்சிடும். என்ன தப்பு பண்ணாலும் பரவாயில்லைங்க, சூப்பரா பண்றாரு, ரெஸ்பான்ஸ் எடுத்து பண்றாரு, ஒரு பிளான் காட்டுறாரு, ஒரு பொருளை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றாரு, இல்ல ஒரு மீட்டிங் எடுக்கிறாரு, இல்ல ஒரு ஹோஸ்ட் பண்றாரு, இல்ல இன்னைக்கு போய் ஒரு விஷயம் ரீட்டைல் பண்ணிட்டு வந்திருக்காரு, இல்ல ஒரு ப்ராடக்ட் டெமோ கொடுத்துருக்காங்க. எனி விஷயம் என்ன பண்ணாலும் உங்க டவுன்லைன்ஸை என்கரேஜ் பண்ணுங்க, உங்க டீமை என்கரேஜ் பண்ணுங்க. சூப்பர், கிரேட், எக்ஸலன்ட், சான்ஸே இல்லை, நல்லா பண்றீங்க, எல்லா லீடர்ஷிப் குவாலிட்டி உங்ககிட்ட வந்திருக்கு, சொல்லுங்க, பாராட்டுங்க, தப்பே கிடையாது. பாராட்டுனா என்ன ஆயிருப்போகுது? பாராட்டுறதுனால நமக்கு நல்லது நடக்குதுன்னா பாராட்ட வேண்டியதுதான். குறை இல்லாத மனிதனே கிடையாதுங்க. யாருக்குமே குறை இல்லை, எல்லாத்துக்கும் குறை இருக்குது. குறைகளே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நிறைய நம்ம விட்டுருவோம். குறையே எல்லாத்துக்கிட்டையும் குறை இருக்குது. நம்ம யாரு நம்ம சொல்றோம், நம்ம சொல்றோம்னா நம்மகிட்ட குறை இருக்குது, நிறைய இருக்கு, எல்லாத்துக்கிட்டையும் இருக்குது. நோபடி இஸ் பெர்ஃபெக்ட் இன் தி வேர்ல்ட், எல்லாத்துக்கிட்டையும் இருக்குது. ரைட்டுங்களா? கடவுள்கிட்ட ஒருத்தர் ப்ரே பண்ணான். என்ன ப்ரே பண்ணான்னா, நான் எல்லாருக்குமே நல்லவனா இருக்கணும் சாமி, என்ன பிளஸ் பண்ணுங்க, நான் எல்லாருக்குமே நல்லவனா இருக்கணும்னு ப்ரே பண்ணான். கொஞ்ச நேரம் கழிச்சு கடவுளே முன்னாடி வந்துட்டாரு. வந்து அவங்ககிட்ட சொன்னாரு, எனக்கே ஒண்ணு அந்த வரம் கிடைக்கலன்றாரு கடவுள். ரைட்டா? எல்லாருக்குமே நல்லவனாவும் இருக்க முடியாது, எல்லாத்தையும் நல்லதா கரெக்டாவும் பண்ண முடியாது. ரைட்டுங்களா? எல்லாமே குறை இருக்கும், ஆனா பாராட்டுங்க, தப்பு கிடையாது. எடிபிகேஷன், நீங்க பாராட்டுறது மூலியமா உங்க பிசினஸ் பல மடங்கு குரோ ஆகும். அது ஒரு மிகப்பெரிய பிளஸ்ட். ஸோ இப்போ எடிபிகேஷன் வெரி இம்பார்ட்டன்ட். யார் சின்ன சின்ன விஷயங்கள் உங்க டீம்ல பண்ணாலும், சின்ன சின்ன சக்சஸ் அடைஞ்சாலும், சின்ன சின்ன விஷயங்களை அவங்க நீங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து பண்ணாலும் அதை பாராட்டுங்க. அடுத்து கோல் பேஸ்டு ஒர்க் எத்திக்ஸ், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க வேலை செய்றீங்க எவ்ரிடே அப்படின்னா அது இந்த கோலோட ஓரியன்டா இருக்கா, எவ்ரிடே வந்து மானிட்டர் பண்ணுங்க. நான் வந்து கோலோட வேலை செய்யறேன்னா, நான் இன்னைக்கு 3300 PV 2 crore கிளப்ல குவாலிஃபை பண்ணணும்னு ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஒர்க் பண்ணிட்டு இருக்கப்போ நான் 3300 PV என்னோட கோல். பட் இன்னைக்கு டேட் 10th 12th அப்படின்னா ஸோ எவ்வளவு PV நான் இது வரைக்கும் வந்திருக்கேன், நான் எவ்ரிடே நான் போடுற எஃபோர்ட்ஸ் அந்த கோலை பேஸ்டா இருக்குதா, கோல் பேஸ்டா இருக்குதா, அந்த கோலை நோக்கி போகிற மாதிரி இருக்கா, என்ன மாதிரியான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு, இன்னைக்கு என்ன நடந்திருக்கு, நேத்து என்ன நடந்திருக்கு, அப்போ 3300 PVனா இன்னைக்கு வரைக்கும் எவ்வளவு PV வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கோல் ஓரியன்டா நம்ம வேலை செய்யணும். சும்மா ஓடிட்டே இருக்கக்கூடாது. சரிங்களா? குண்டு சட்டியில குதிரை ஓட்டுற மாதிரி ஓடிட்டே இருக்கக்கூடாது. ஸோ நின்று நம்மளை மானிட்டர் பண்ணணும். கரெக்டா போயிட்டு இருக்கனா, கோலோட வேலை செய்யறேனா, ஸோ என்னுடைய இந்த மந்த்துக்கான கோலும் நான் செய்யற வேலையும் கரெக்டா மேட்ச் ஆகுதா, மானிட்டர் பண்ணுங்க எவ்ரிடே. எவ்ரிடே மானிட்டர் பண்ணுங்க. அப்படி உங்களுக்கு தெரியலன்னா உங்க அப்ளைன்ட் உட்காந்து கேளுங்க, சார் நான் பண்ற ஒர்க் கரெக்டா போயிட்டு இருக்கா, நான் இந்த மாசம் நான் 3300 PV பண்ணணும்னு நினைச்சிருக்கேன், LOP எடுக்கணும்னு நினைக்கிறேன், அதுக்கு தகுந்த மாதிரி நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், என்னோட டெய்லி டைம் இப்படி எல்லாம் எப்படி போயிட்டு இருக்குன்னு பாருங்க, நேத்து நான் இப்படி பண்ணிருக்கேன், இன்னைக்கு இப்படி பண்ணிருக்கேன், இது கரெக்டா, இந்த கோல் நோக்கி நான் போயிட்டு இருக்கேனான்றதை என்ன நீங்க மானிட்டர் பண்ணுங்க சார், எப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு உங்க அப்ளைன்ட்ட கேளுங்க, சொல்லி தருவாங்க உங்களுக்கு தெரியலன்னா. ஆனா நீங்க மானிட்டர் பண்ணுங்க தயவுசெய்து. ரைட்டா? டிரான்ஸ்பரண்ட் கம்யூனிகேஷன் கவுன்சிலிங், டிரான்ஸ்பரண்ட் கம்யூனிகேஷன் வெரி இம்பார்ட்டன்ட். கம்யூனிகேஷன் தான் இந்த வேர்ல்டே கம்யூனிகேஷன் வேர்ல்டு. கரெக்டா இல்லைங்களா? சரி, எல்லார் கையிலயும் மொபைல் இருக்குது, மொபைல் போன். நீங்க நினைச்சு பாருங்க, உங்க அப்ளைனுக்கு 1 லட்சம் பேர் இருக்காங்கன்னு வைங்களேன், 1 லட்சம் பேருக்கு அவர் ஒருத்தருக்கு கால் பண்றாருன்னு வைங்க. 1 லட்சம் பேருக்கு கால் பண்ணா நினைச்சு பாருங்க, அவர் எந்த வேலையுமே செய்ய முடியாது, பாத்ரூமே போக முடியாது, போன் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்க முடியும். ஆனா அந்த 1 லட்சம் பேரும் அப்ளைனுக்கு ஒரு கால் பண்ணா அப்ளைன் ரொம்ப ஈஸியா இல்லையா? அப்போ நீங்க உங்க அப்ளைனுக்கு எவ்ரிடே கம்யூனிகேட் பண்ணுங்க. உங்க அப்ளைனே கூப்பிடுவாருன்னு வெயிட் பண்ணாதீங்க. உங்க அப்ளைன் கூப்பிட்டா எத்தனை பேரை கூப்பிடுறது, லைனா சுத்தி வரப்ப நீங்க அடுத்த வருஷம் தான் வருவீங்க, 360 நாளுக்கு ஒன்ஸ் தான் நீங்க வருவீங்க. நீங்க கம்யூனிகேட் பண்ணுங்க, உங்க அப்ளைன் கூப்பிட்டு பேசுங்க, ரெகுலர் கம்யூனிகேஷன் வைங்க, டிரான்ஸ்பரண்ட் கம்யூனிகேஷன், இதான் நடக்குது, இதான் போயிட்டு இருக்குன்னு ஓப்பனா சொல்லுங்க. உங்களால முடியலன்னா முடியலன்னு சொல்லுங்க, ஹைட் பண்ணாதீங்க. ஏதோ சொல்லிடுவாரு பண்ணிடுவாருன்னா ஹைட் பண்ணாதீங்க, என்ன இருக்குதோ ஓப்பனா பேசுங்க. எப்பவுமே டிரான்ஸ்பரண்டா சொல்ற டவுன்லைன்ஸ் தான் உங்க அப்ளைனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அப்பதான் உங்களை அவரை புரிஞ்சுக்க முடியும், உங்களுக்கு தகுந்த மாதிரி அவர் ஒர்க் பண்ண முடியும், உங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியும். நீங்க டிரான்ஸ்பரண்டா சொல்லுன்னு வைங்களேன், அவருக்கு ஏதோ நினைச்சிட்டு இருப்பாரு, அப்படியே அப்படின்னு அவர் வேற மாதிரி திங்க் பண்ணிட்டு இருப்பாரு. அப்போ ராங் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது ஆக்சுவலி.
சோ டிரான்ஸ்பரண்டா சார் இதான் இருக்கு, இப்படிதான் சார் இன்னைக்கு இதை பண்ண இப்படி இருக்கு சார், இந்த சூழ்நிலை இப்படி இருக்கு, எப்படி சார் பண்ணலாம், நீங்க சொல்லுங்க சார் எப்படி சார் பண்ணலாம் சொல்லுங்க அப்படின்னு கேளுங்க. சோ டிரான்ஸ் கம்யூனிகேஷன் ரைட்டா. சரி நீங்க பயந்துட்டு ஏதாவது சொல்லுவாரு பண்ணுவாரு நினைச்சுலாம் பேச அப்படிலாம் இருக்காதுங்க. அதுதான் தப்பு. டிரான்ஸ்பரண்ட் கம்யூனிகேஷன்ஸ் அண்ட் கவுன்சிலிங்லயும் டிரான்ஸ்பரண்ட் கவுன்சிலிங். சார் எனக்கு சூழ்நிலை இப்படி இருக்குது, நான் இப்படி வேலைக்கு போயிட்டு இருக்கேன், இந்த டைம் தான் நான் வரேன், இந்த டைம்ல எப்படி பிசினஸ் பண்றது, இல்ல நான் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல ஒய்ஃப் இன்ட்ரெஸ்டா இருக்காங்க, அவங்க எப்படி இந்த பிசினஸ் சப்போர்ட் பண்ணுவாங்க, எப்படி அவங்க பண்றது, இல்ல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு சண்டே டைம் ஃபுல்லா கிடைக்குது, அதை எப்படி பண்றது, இல்ல இந்த மாதிரி எனக்கு இவ்வளவு பினான்சியல் சேலஞ்சஸ் இருக்கு, இவ்வளவு கடன் பிரச்சனை இருக்கு, இந்த மாதிரி இருக்கு, இந்த சூழ்நிலையில நான் வந்து மாசம் ஒரு 50,000 சம்பாதிக்கணும், நான் என்ன சார் பண்ணணும் கேளுங்க. இந்த மாதிரி ஓப்பனா டிரான்ஸ்பரண்டா உட்கார்ந்து கவுன்சிலிங் பண்ணுங்க, கம்யூனிகேட் பண்ணுங்க. அப்பதான் உங்க அப்ளை உங்களை பத்தி ஃபுல் புரிதல் வந்ததுக்கு அப்புறம் தான் அவர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியும். உங்களை பத்தி ஃபுல்லா புரிஞ்சுக்க முடியாம அவர் எப்படி உங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியாது. அப்ப நீங்க டிரான்ஸ்பரண்டா இருந்தாதான் அவர் உங்களை புரிஞ்சுக்க முடியும், உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாரு. ரைட்டுங்களா? சோ டிரான்ஸ்பரண்ட் கம்யூனிகேஷன் அண்ட் கவுன்சிலிங் வெரி இம்பார்ட்டன்ட். ரைட்? சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா யூஸ் வி நாட் ஐ. இதான் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் 10 ஸ்டெப்ஸ். 10th ஸ்டெப். whenever communicating with team always use we. நான் சொல்றது கேளுங்க, நான் தான் உங்க டீம் லீடர், நான் தான் உங்க டீம் அப்ளை, நான் தான் உங்க டீம் பாஸ். இதெல்லாம் இங்க கிடையாதுங்க. எல்லாமே வெஸ்டீஜ் தான். இங்க பாஸ் வெஸ்டீஜ் தான், டீம் வெஸ்டீஜ் தான், எல்லாமே வெஸ்டீஜ் உடைய பிசினஸ். கௌதம் பாலி சாருடைய டீம், சித்தார்த் சிங் டீம், பாலா சார் டீம். ஏன் நம்ம டீம்னு ஒண்ணுமே கிடையாது. ரைட்டுங்களா? இது நான் தான் அப்படின்னு எதுவுமே கிடையாது. எல்லாரும் சேர்ந்தாதான் ஒரு டீம். சார் நம்மன்னு பேசுங்க. நான் சொல்றேன் நீங்க கேளுங்க அப்படின்னு நான் பேசுனீங்கன்னா பிளஸிங் குறைஞ்சிட்டே வந்துடும். ஆட்டோமேட்டிக்கா குறைஞ்சு நீங்க 2 லட்சம் ரூபாய் இன்கம் இருந்தீங்கன்னா சர்ன்னு குறைஞ்சு 60,000க்கு வந்துடும். சரிங்களா? எப்பவுமே ஊரோட ஒத்து வால் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சோ யுனைடெட், பவர் ஆஃப் யூனிட்டி. சோ எப்ப யூனிட்டியா இருக்குமோ அந்த அளவுக்கு அதுக்கு பவர் இருக்கு. சோ எப்பவுமே நம்மன்னு சொல்லுங்க. நம்ம அப்ளைனா இப்ப நான் வந்து பாலா சார் எங்க பேசுனாலும் பாலா சார் சொன்னாங்க, பாலா சார் தான் இப்படி சொன்னாரு, பாலா சார் இப்படி பேச சொல்லியிருக்காரு, பாலா சார் இப்படி இதை ப்ரொமோட் பண்ண சொல்லியிருக்காரு. சரியா? நான் சொல்றேன் ப்ரொமோட் பண்ணுங்க அப்படின்னு நான் எப்பவுமே நான் பேசுனதே கிடையாதுங்க. சரிங்களா? பாலா சார் சொல்லியிருக்காரு, சுபேசிட்டி சொல்லியிருக்காரு, சித்தார்த் சிங் சொல்லியிருக்காரு, இப்படி பண்ணுங்க இல்லைங்களா, இதை ஃபாலோ பண்ணுங்க. எப்பவுமே அப்படி சொல்ல ஆரம்பிக்கிறப்பதான் அவங்க அந்த கல்ச்சர் தான் கீழே வரைக்கும் போகும். அந்த சேம் மியூசிக், அந்த ரிதம், ஒரே மாதிரியான ரிதம் தான் கீழே வரைக்கும் டீம்ல போயிட்டே இருக்கும். அதுதான் நல்லது, அதுதான் யூனிட்டி, அதுக்கு தான் பவர் இருக்கு, அதுக்கு தான் பிளெஸிங் இருக்கு. பவர் ஆஃப் யூனிட்டி. ஐ அப்படிங்கறத எடுத்துருங்க. நம்ம டீம், நம்ம பாலாசார் டீம், நம்ம சித்தார்த் சிங் டீம், நம்ம வெஸ்டேஜ் டீம், இல்ல நம்ம கோயம்புத்தூர் டீம், இல்ல நம்ம மதுரை டீம், இல்லையா நம்ம ஈரோடு டீம், நம்ம சேலம் டீம், நம்ம கும்பகோணம் டீம், நம்ம மயிலாடுதுறை டீம், நம்ம ஊட்டி டீம். சோ இப்படிதான் நம்ம பேசணுமே ஒழிய சார் நம்மன்னு பேசுறப்பதான் அதுக்கு பவர் நிறைய இருக்குது. நான் பேசுறப்போ அதுக்கு பிளஸிங் குறையும். அதனால யூனிட்டியா இருங்க. பவர் ஆஃப் யூனிட்டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒன் டீம் ஒன் ட்ரீம், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன் டீம் ஒன் ட்ரீம். ஸோ இந்த 10 ஸ்டெப்பு இதுதான் நம்முடைய கடமை, ரெஸ்பான்சிபிலிட்டி. இது நம்ம பண்ணணும். இதை நம்ம பண்ணாம கண்டிப்பா டீமுக்கு சொல்லக்கூடாது. நம்ம பண்ணணும் ஃபர்ஸ்ட். இது எல்லாருமே பண்ணணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க எல்லாத்தையும் பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னா இதுதான் நம்முடைய இந்த பிசினஸ்ல நம்முடைய கடமை. இதுதான் நம்முடைய மிகப்பெரிய கடமை. இந்த 10 கரெக்டா யாரெல்லாம் பண்றாங்களோ, என்னென்ன 10 சொல்லுங்க. ஒண்ணு வந்து செல்ஃப் யூஸ், ரெண்டாவது வந்து ஷேர் த ப்ராடக்ட்ஸ், ரைட்? ஸோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஷோ த பிளான். ஸோ திருப்பி அகைன் ஒரு டைம் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். செல்ஃப் யூஸ் 100% நம்ம யூஸ் பண்ணணும். ஷேர் த ப்ராடக்ட்ஸை பத்தி கண்டிப்பா நம்ம யூஸ் பண்ணிட்டு நிறைய பேருக்கு சொல்லணும், கஸ்டமரை கிரியேட் பண்ணணும். ஷோ த பிளான், இந்த லிங்க் நிறைய பேருக்கு அனுப்பிச்சுட்டு பிளானை காட்டணும். 2 plans per day. நிறைய பாசிட்டிவ் மென்டல் ஆட்டிடியூட் புக்ஸ் நம்ம படிக்கணும். இப்போ லாக்டவுன்ல நமக்கு நிறைய டைம் கிடைச்சிருக்கு படிக்கணும். டீச்சபிலிட்டி, எப்பவுமே ஸ்டூடெண்டா இருக்கணும். ஆல்வேஸ் பி எ ஸ்டூடெண்ட்.
கண்டிப்பா கணக்கு வழக்கு விஷயத்துல ரொம்ப முக்கியமா அக்கௌண்டபிலிட்டியா இருக்கணும், ரைட்டுங்களா? நேர்மையா இருக்கணும். ஸோ அக்கௌண்டபிலிட்டி வெரி இம்பார்ட்டன்ட். நிறைய பேரை பாராட்டணும், எடிஃபை பண்ணணும், எடிஃபிகேஷன், ரைட்? அடுத்து கோல் பேஸ்டு ஒர்க் எத்திக்ஸ். நீங்க பண்ணக்கூடிய ஒர்க்கும் உங்களுடைய கோலும் மேட்ச் ஆகுதான் நீங்க மானிட்டர் பண்ணணும். உங்களுக்கு தெரியலன்னா உங்க அப்ளைண்ட் உட்காந்து கேட்கணும். ஸோ உங்க அப்ளைண்ட்ட வெளிப்படையான உண்மையான ஒரு கம்யூனிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா கவுன்சிலிங் உங்க அப்ளைண்ட் இருக்கணும், ரைட்டுங்களா? அப்பதான் உங்க அப்ளைண்ட் உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு வழி நடத்துவாரு, ஹெல்ப் பண்ணுவாரு, சப்போர்ட் பண்ணுவாரு. அடுத்து எப்பவுமே நம்மன்றது தான் இருக்கிறமே ஒழிய நான்ன்றது வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடாது. ஸோ நம்ம எல்லாருமே ஒரு டீம், ஒரு ட்ரீம், ரைட்டுங்களா? ஸோ இது எப்பவுமே மறந்துடக்கூடாது. இந்த 10 ஸ்டெப்பை வந்து பாத்தீங்கன்னா யாரெல்லாம் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்களோ கண்டிப்பா ஒரு 2 to 3 years இதை தொடர்ந்து பண்ணிட்டே வாங்க. கன்சிஸ்டன்சியா டெய்லி 2 to 3 மணி நேரம் தொடர்ந்து பண்ணுங்க. கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய சக்சஸ்ஃபுல்லா நீங்க கண்டிப்பா வருவீங்க, ஒருத்தரும் வருவீங்க.